வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு? என்னது? அதாவது மைண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு. ஓகே. நல்லா படுத்தோன்னே தூக்கம் வர்றதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ். ரெண்டுக்கும் இப்போ வந்து 3 இதுக்கு சேர்த்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். எந்த வயசால இருந்தவங்க கூட இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு இதுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதாவது சாப்பிட்ருந்தோம், நல்லா சாப்பிட்ருப்போம் சில டைம். அந்த நேரம் நம்ம வந்து தூக்கம் நைட் வந்து ரொம்ப தூக்கம் வராது, ஒரு வாக் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்காது. இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பார்த்துடலாம். ஓகே. அதுக்கு முதல்ல நேராக நிமிர்ந்து அமர்ந்து நம்மளோட பிரீத் வாட்ச் பண்ணிடுவோம். எப்பயுமே ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணால் போதும். பிரீத் இன் அண்டு பிரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் இன்ஹேல் பண்ணிவிட்டு 5 டைம்ஸ் வந்து எக்ஸேல் பண்ணிட்டா போதும். ஓகே. இப்போ மெதுவாக கண்களை விரித்து கால் 2ஐயும் நேரம் நீட்டிக்கங்க. இது வந்து ஃபீட் டேப்பிங் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. 2 காலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் மேம், அது செஞ்சிடலாம். ஓகே. இந்த மாதிரி கைகளை வந்து நம்ம தொடைப்பகுதி மேலே வச்சுட்டு கால்களை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்கணும், அவ்வளோதான். இது மாதிரி செய்கிறப்ப அவங்க மேம் கேட்ட நல்ல தூக்கம் வரும். ஃபஸ்ட்டு சைலண்ட் ஸ்லீப் கிடைக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். இன்னொன்று, என்ன சாப்பிட்ருந்தாலும் வயிறு சம்மந்தப்பட்ட அந்த ப்ராப்ளங்களும் அதனால் வர்ற அந்த தூக்கமின்மையும் சரியாயிடும். இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 டைம்ஸ் செஞ்சுக்கலாம். மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி காலை நீட்டியே உட்காந்துக்கங்க. மேம் இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி பெட்டில் உட்காந்துக்கிட்டோ அல்லது பெட்டு பக்கத்தில் கீழே உட்காந்துக்கிட்டோ செஞ்சுக்கலாம். 1 செகண்ட் டைம்ஸ் இது வந்து ஒரு 21 டைம்ஸ் ஆச்சும் செய்யணும். ஓகேயா? இப்போ இதே இன்னொரோட செஞ்சிடலாமா மேம்? இப்போ கைகளை மடி மேலே வச்சுருக்காங்க. கால்களை நல்லா அப்படியே 2 கால்களையும் அந்த சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கணும். ஓகே மேம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கால். ஓகே மேம், என்னாச்சு யோசிச்சுட்ருக்கீங்க பழையபடி? அதாவது இதை வந்து எவ்வளோ நேரம் செய்யலாம்? அது சொன்னேன்னு மேம், 21 டைம்ஸ் இது செய்யணும். ஆமாம். யோகா செய்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப்பாக இதை செஞ்சுக்கலாம். அப்படியும் இதை செஞ்சுக்கலாம். இது தூக்கம் வரணும், நல்லா அமைதியான தூக்கம் வேணுங்கிறதுக்காண்டி இதை வந்து நம்ம நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து செய்யலான்னு சொல்லியிருக்கோம். நம்ம இதை ஒரு வார்ம் அப் பயிற்சியாகவும் நம்ம செஞ்சுக்கலாம்.